வணக்கம் மக்களே. திருவின் குரல் குணர் குரல் ஒரு வழியாக செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிட்டோம். ஆர்சனல் 0, ஸ்போர்ட்டிங் 0 ட்ரா. பட் டைல ஃபர்ஸ்ட் லைக் ஜெயிச்சதுனால தேங்க்ஸ் டு காய் ஹாவர்ட்ஸ் செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகிட்டோம். அண்ட் வில் கோயிங் டு ஃபேஸ் அட்லெட்டிகோ மேட்ரிட் இன் தி செமிஃபைனல்ஸ். ஃபர்ஸ்ட் leg இஸ் ஆன் April 29th நினைக்கிறேன். அப்புறம் செகண்ட் leg இஸ் May 5th. தி அதர் 29th அண்ட் May 5th ஏதோ ஒன்று. பட் நம்ம அந்த 2 நாளில் ஆட போகிறோம். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா போரிங். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே, லைக் இட் வாஸ் நாட் ஆஸ் பேட் அஸ் போர்ன்மவுத். பட் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, பக்கத்தில் இன்னொரு மேட்ச் வேறு லெவலில் போயிட்டு இருந்தது. அந்த மேட்ச்சை பார்க்காம இந்த மேட்ச்சை பார்த்துட்ருக்கோமேன்ட்டு எனக்கு லைட்டாக மனசு வலிச்சுது. ஈவன் தோ ஐ எம் வெரி டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் ஆர்சனல். எனக்கு ஒரு ஆல் டைம் கிளாசிக்கை மிஸ் பண்ணிட்டு இந்த மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு லைட்டாக ஃபீல் ஆச்சு. பட் ஆர்சனலுக்காக எல்லாத்தையும் தாங்கலாம், எதையும் தாங்கிக்க வேண்டியதான்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கம்மிங் டு தி ஸ்டார்டிங் லைனப், டேவிட் ராயா வாஸ் இன் கோல். Hincapié and Mosquera started as full backs. Centre back surprise illa, then Zubimendi, Rice and Eze. Eze was back. I think he'll start with against Man City also, so that's a good thing. He's looking sharp as well. ஃபார்வர்டில் மார்டினலி, கியாக்கரஸ், மெஹரேக்கி. அந்த ஃப்ரண்ட் லைன் வச்சு என்னால் பார்க்கவே முடியல அந்த ஃப்ரண்ட் லைனை. பட் தட்ஸ் வாட் வி பிளேட் வித் டுடே. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்ட்டு போனோன்னா, ராயா இன்றைக்கி நிறைய தில்லுமுள்ளு நிறையா பண்ணான். பட் தப்பிச்சிட்டோம், எதுவும் பிரச்சனை ஆகலை. Then Hincapié I think played well, like he was very sharp. Positive, I think he'll again play against Man City. Gabriel and Saliba as usual solid. பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. And they very well marshaled Suarez, so அது பிரச்சனை இல்லை. Mosquera was solid. Like one thing I found in this matchனால், லைக் நம்ம ஃபஸ்ட் லைக் நீங்கள் ஞாபகம் இருந்துச்சுன்னா, லைக் அராஹோ பின்னாடி ரன்ஸு வைட்டு வந்துக்கிட்டு பால் போட்டு ரன்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் அது இந்த மேட்ச் நடக்கவே இல்லை. ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் பிகாஸ் மொஸ்கேராவோட பொசிஷனிங் நல்லா இருந்ததா, இல்லை வைட் ஒழுங்காக இல்லையா, ஆர் we didn't allow them to play one தெரில. பட் that's something we noticed in this match. Then coming to the midfield, Zubimendi was awarded the man of the match. Finally after some time he had a good performance, and I think it would be confidence booster. It was not a great performance அப்படின்னு இல்லை, but it was a very positive thing. I think உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு தெரில, most of the time it felt like Rice was coming back as 6, and then Zubimendi was given the license to move forward and play attacking passes and make runs and everything, which I feel like Zubimendi is more suited to than Rice. And coming to Rice, he was fine. பெருசா ஆஹோன்னு இல்லை. பட் again like he just played like Arteta mentioned in his post-match interview as well. Like இந்த மாதிரி he had fever till yesterday, so இன்னைக்கு தான் இது பண்ணான்ட்டு. For that I think he was solid. And for me the biggest positive of this match was Eze. He is looking sharp. அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி இந்த ஷார்ப்னஸ் அப்படியே இருக்குது. So I think for us to win against Man City, if Saka is not back, I think he has to be the one who has to provide. He'll be the X factor in தோணுது எனக்கு. He was really sharp in the first half. Second half okay, ஒரு பால் ரைஸுக்கு பாஸ் பண்ணி அப்படியே பிச்சை ஓப்பன் ஆகும். பட் அது தவிர செகண்ட் ஹாஃபில் பெருசாக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஃபஸ்ட் ஹாஃப் செம்ம பாசிட்டிவாக இருந்தது. கம்மிங் டு தி ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் த்ரீ, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு நிஜமாலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஹோப்ஃபுல்லி Havertz I think will play as a centre forward against Man City. மேடுவேக்கேவும் ஃபிட் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது மேன் சிட்டியோட. ஸோ would it be சாக்கா ஆர் டவுமனா, இல்லை ட்ரொசார்ட் அண்ட் மார்டினலி ஹேவர்ட்ஸ் அப்படி ஆடுவாங்களான்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் ஒன்றுத்தையும் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை இன்றைக்கி அவங்களோட பர்ஃபார்மன்ஸு. அண்ட்
Yeah, it's one thing which is a huge worry, I would say, right now. But yeah, I mean, like overall, it's still not a great positive thing. Yes, we have won, I mean, qualified for the semi-finals, but அப்படி தோணல லைக் அந்த ஃபீலிங் ஒன்றும் பெருசாக இல்லை. லாஸ்ட் இயர் ஞாபகம் தான், குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ஜெயிச்சுட்டு அன்றைக்கி நம்மளால் தூங்கவே முடியல. ரியல் மேட்ரிட் தோக்கடிச்சிட்டு அப்படியே பஸ்ஸிங் டி செமிஃபைனல்ஸ் குவாலிஃபைட்டோம். இந்த வருஷம் ஒரு ஆயாவும் தோண மாட்டேங்குது, அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஐ திங்க் அவர் mentally our focus is full on Man City this weekend and more in Premier League in general. லைக் அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. எப்போ செமிஃபைனல்ஸில் ஃபுல் சாம்பியன்ஸ் லீக்கில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வரும்னு தெரில, பார்க்கணும். பட் யா, ஐ திங்க் அவ்வளோதான் ரியாக்ஷன். மேட்ச்சை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்குன்னு இல்லை. லைக் ஐ ஃபெல்ட் லைக் ஸ்டார்டிங்கில் வி பிளேட் வித் மோர் இன்டென்சிட்டி, நல்லா ஹை ப்ரெஸ் பண்ணோம், அவுட் ஆஃப் பொசிஷன் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணோம். லைக் ரீசெண்டாக ப்ரெஸ் பெருசாக பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம். பட் சென்ட்ரலையும் பாசஸ் நிறைய ட்ரை பண்ணோம். பட் ஐ திங்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஸ்கி ஆடினோம். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர் அட்டாக்ஸும் வந்தது. லைக் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கேபிட்டலைஸ் பண்ணல. பட் யா, லைக் ஐ ஸ்டில் டோன்ட் ஃபீல் லைக் மேன் சிட்டியோட எப்படி ஆடுவோன்ட்டு. இட் வாஸ் ஜஸ்ட் சாம்பியன்ஸ் லீக்கில் நமக்கு ஓரளவுக்கு இது வரைக்கும் அந்த ப்ரெஷர் அவ்வளோவா இல்லை, ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா. ஸோ அதனால தான் லைக் ஐ டோன்ட் பிலீவ் வீல் ப்ளே லைக் தட் அகேன்ஸ்ட் மேன் சிட்டி. இட் வில் பி லைக் அ சாலிட் பிளாக். இதுதான் ஐம் ஜஸ்ட் ஹோப்பிங் சாக்கா இஸ் பேக். லைக் சும்மா மறைச்சி வச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆர்டேட்டா. லைக் ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் he said I hope it's not days and not weeks அப்படின்னு சொன்னான். பட் தெரியல. அண்ட் ஐ ஆல்சோ திங்க் we need Timber back. எனக்கு மொஸ்கேரா மேலே நம்பிக்கை இல்லை. டிஃபென்சிவ் சாலிடுன்னு, பட் ஸ்டில் ஐ திங்க் அகெயின்ஸ்ட் மேன் சிட்டி செஞ்சு விட்ருவாங்க அவனை இஃப் ஹி பிளேஸ் அஸ் ரைட் பேக். White is okay. I mean, I'm a fan of White, but I think we need Timber for this match. Let's see. And now then Chaka and Timber தயவு செய்வாங்க Havertz as striker, and let's go and win the Premier League. Come on, you Gunners. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.